அப்போ எல்லாருக்குமே ஒரு கார்னர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பயந்து ஆவாங்க, இல்லை பயந்ததே ஆகணும். அப்படி சீமானுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் கார்னர் பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சீமான் என்ன பண்ணுவார், பிஜேபிக்கு தூது விடலாம், நான் அடுத்த எலெக்ஷன் நம்மளோட கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு. இல்லை வேற கட்சிக்கோ, இல்லை வேற பவர் பாயிண்ட்டுக்கோ, வேற எதுக்கோ, இல்லை எது வேணாலும் நடக்கலாம். திமுக கூட பெரும்புள்ளியில் கூப்பிட்டு நான் இனிமேல் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஸோ ஒரு தலைவன் எப்படியாவது தப்பிச்சிருவாரு. ஆனால் இந்த முட்டாப்பையில கூட இருக்க தும்பிகள் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்பி வருண்குமாரை கண்டபடி ஜாதியை சொல்லி தான் திட்டி எழுதுனது இல்லாமல் அவங்க அம்மாவை பற்றி, அவர் ஒய்ஃப் புதுக்கோட்டை எஸ்பியாக இருக்காங்க, இவங்களை பற்றிலாம் கண்டபடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாவிலையும் மற்ற கமெண்ட்ஸ்லையும். இது திருச்சியில் தில்லைநகர் ஸ்டேஷனில் கேஸே கொடுத்தாரு. என் குடும்பத்தை பற்றி, என்னையை பற்றி இப்படி அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி 22 பேர் ஐடியோடு எடுத்து, அவங்களோட இன்ஸ்டா ஐடி, மற்ற ஐடியில் இருக்க பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக கொடுத்தாங்க. அந்த 20